சக்தி, இந்த மாதிரி பிங்க் கலர் எத்தனை ட்ரெஸ் தான் வச்சிருக்க? சக்தினாவே பிங்க் கலர் தான். என்ன சக்தி, அது சக்தி 100 ட்ரெஸ் பிங்க் கலர் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. என்ன சக்தி? ஆமாம் ஆமாம், எனக்கு என்னமோ இந்த கடைக்கு போனாவே பிங்க் கலர் பார்த்தாவே எத்தனை சுடிதார் வீட்டில் இருந்தாலும் சரி இந்த பிங்க் கலரே தான் எடுக்கணும்னு தோணுது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது செட் சுடிஸ் எடுக்கும் போது பிங்க் கலராகவே எடுக்கலாம். எடுக்கலாம் எடுக்கலாம். ஒரு நிமிஷம் இரு, யாரோ எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ, சொல்லுங்கள். காலன்னு சக்தி கூட நம்ம பேசவே இல்லை. இதுதான் கரெக்ட் டைம், பேசிட வேண்டியதான். சக்தி, சொல்லு. என் மேலே எதுவும் கோவம் இல்லையே? கோவமா? ஏன், என்னாச்சு? இல்லை, நேற்று அப்படி நடந்ததுக்கப்புறமா இருந்து நீ என் கூட பேசவே இல்லையா, அதான். எப்படி நடந்ததுக்கப்புறமா? என்னாச்சு உனக்கு? அதான் சக்தி, அந்த பாம்பு வந்துச்சுல்ல, அப்போது அந்த மாதிரி நடந்துச்சுல்ல, அதனால தான். என்ன உளர்ற? எது? ஓ அதுவா? அது ஆக்சிடென்ட்லாம் நடந்தது தானே. எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா? நீ என்ன லூஸா? அப்படியா சக்தி? நான் கூட நீ காலேருந்து பேசாதனால ஏதோ என் மேலே கோவமாக இருக்கேன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சக்தி. தேங்க்யூ சக்தி. சி, லூஸா நீ? எனக்கு யார் யார் என்னென்ன எப்படின்னு தெரியாது. அந்த விஷயத்தை நான் அப்படியே மறந்துட்டேன். அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கவே இல்லை. இதே இவ்வளோ நேரம் மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தேன். போடி லூஸு, உன்னை போய் அப்படி நினைப்பேனா? அது இல்லை சக்தி, சந்தியாவை திட்டிகிட்டே இருப்பில்ல, அதனால தான் என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டேயோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். ஹே, சந்தியாவும் நீயும் ஒன்றா? அது லூஸு மாதிரி அவள் பண்ணிகிட்டு இருக்கா, அதனால் அவளை திட்டினேன். உனக்கு என்ன, நீ என்ன அவமானியா? லூஸா நீ? அப்பெல்லாம் உன்னை நினைப்பேனா? அப்புறம் ஒரு விஷயம், காலையிலேருந்து இதில் சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி உன் ஹேர் ஸ்டைல் செம்ம காமெடியாக இருக்குது. தயவுசெய்து மூஞ்சி அப்படி வைக்காத. இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் மூஞ்சிக்கும் பார்க்கவே முடியல. என்னடி நக்கலா? பின் என்ன, கையல்னா என்ன? எவ்வளோ க்யூட்டாக இருப்ப, அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணுவீல. இப்போ என்ன உனக்கு வந்தது? எதுக்கு இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? எல்லாம் என் நேரம்டி, என் நேரம். கஷ்டப்பட்டு காலைல எழுந்து இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இவ்வளோ அசால்ட்டாக காமெடியாக இருக்கேன்ட்டேன். என்ன சொல்லலாம்? ஹேர் ஸ்டைல் நல்லாலையா, ட்ரெஸ்ஸு நல்லாலையான்னு தெரில, ரெண்டுக்கும் சூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி காமெடியாக தெரிகிறேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாரு, அப்போ நல்லா இருக்கவும் என்னவோ. சரி சரி விடு, இன்னும்மா கோவமாகவே இருக்கேன். ஓகே, சாரி சாரி, போதுமா? சக்தி, இங்கே ஒரு நிமிஷம் வாயேன். மலர் கூப்பிட்றேன், நான் போகிறேன். சொல்லு மலர். சே, சக்தி நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா, அதெல்லாம் தெரியாமல் நேற்று நம்ம சிச்சி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமே இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. சக்தி மட்டுமா, அம்மா, சிபி, அப்பா இவங்களாம் நினச்சி பார்க்காம இதெல்லாம் என்னது? கயல், இதெல்லாம் தப்பு கயல். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், சரியா? சக்தியை பாரு, எவ்வளோ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு உன்கிட்ட பேசுகிறா. அவங்க அக்கா கூட அவ்வளோ திட்டுறா அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல். உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா இவ்வளோ பேசுவா? வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. சாரி சக்தி, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சக்தி. கயல் வா, பெல் அடிச்சிச்சு, போகலாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது 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 வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்தது தானே, அதையும் நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் தப்புடா அர்ஜுன். டேய், நீ இன்னும் எந்திரிக்கவே இல்லையாடா? அது 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 வந்து என்னடா பேய 10 மணி ஆன் பயப்படுற? என்னடா கெட்ட கனவு அது வந்துச்சா? அது 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 வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், உள்ள வரும்போது கதவை தட்டு வரணும்னு தெரியாதா? இந்த மேனேஜ் கூட தெரியாமையா இருக்க? எப்பா, கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. என்னடா ஓ ரூமுக்கு தானே வந்தேன், ஏதோ வேற யாரோ ரூமுக்கோ போன மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதோ கெட்ட கனவு தான் கண்டிருக்க போல, அதான் உளறிட்டு இருக்க. டைம் என்னான்னு தெரியுமா? இன்னும் பெட்ல இருந்து எந்திரிக்காம இருக்க. அத சொல்லதான் அங்கிருந்து இங்க வந்தியா? என்னடா? டேய், என்னமோ தெரிலடா, நீயும் கார்த்தி கூட சேர்ந்து சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் 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 அப்படி சொல்ற? டேய் டேய் டேய், ஏன்டா பதற? என்னடா ஆச்சு? இல்ல, இவ்வளவு நேரம் வரையும் தூங்கிட்டு இருக்கியே, அதனால தான்டா சொன்னேன். அவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். சரி, என்ன பெட்டை விட்டு எந்திரிக்கிறதா அபிப்பிராயமே இல்லையா? வாடா, டைம் ஆகுது. என்னடா டைம் ஆகுது? ஏன் இப்படி நம்ம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்ன டைம் ஆகுதா? மணி 1 மணி ஆகுதுடா, மத்தியானம் 1 மணி. என்ன மத்தியானம் 1?
எப்பா அடேங்கப்பா, ஏன் உனக்கு 1 மணின்னு தெரியாதா? என்னடா சொல்ற? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காடா, சும்மா இருடா. டேய் நிஜமாவேடா, மத்தியானம் 1 மணி தான் ஆகுது. 1 மணியா? இவ்வளவு நேரம் எப்படி தூங்கணும்? டேய் என்ன ஏன்டா இவ்வளவு நேரம் எழுப்பவே இல்ல? என்னடா நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு அங்க போய் உட்காந்துருக்க. நான் காலையில எழுந்து எங்க வீட்டுக்கு போயிட்டேன்டா, அம்மா வர சொன்னாங்கண்ணே. இப்பதான்டா வந்து பார்த்தேன் உன்னை காணோம். சரி பெட்ரூம்ல போய் பார்க்கலாம்னு பார்த்தா நல்லா இழுத்து போத்து தூங்கிட்டு இருக்க. அம்மா இல்ல வீட்டுல, அம்மா இருந்தா இவ்வளவு நேரம் தூங்க விடவே மாட்டாங்களே. பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் காலையிலே கிளம்பி ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்கடா. மலர் காலேஜ் போயிட்டா. கார்த்திக் இங்கே தானே இருந்தான். மலரை கார்த்திக் தான் காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் பெரிய பொண்ணு சித்தி இப்போ தான் உனக்கு தெரியுமே எங்கெங்க இருப்பாங்க. பாட்டி இல்லாமல் இருக்கனால நீ நல்லா தூங்கியிருக்க இவ்வளோ நேரம் வரை, உனக்கு எழுப்ப ஆள் இல்லாமல். ஏன்டா எழுப்பலன்னா கதை சொல்லிட்டு இருக்க? 1 மணியா? என்னடா நிஜமே 1 மணி தானா? ஆமாடா, பின்னாடி திரும்பி வாழ்க்கலக்க பாரு. உன்ன நீ தூங்கிட்டு ஓஹோ என் மேல கோவப்படுவியா? சரி சரி போய் குளிச்சுட்டு வா, பயங்கரமா பசிக்குது, சாப்பிடலாம். இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கோம்? மணி 1 மணியா? ஆமா 1 o'clock தான் ஆகுது. ச்சே, இதெல்லாம் தப்புடா அர்ஜுன். இருடா 5 minutes வெயிட் பண்ண, குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி போ, இங்கே தான் நான் இருக்கேன். பாத்தியா லட்சுமி, இந்தா இங்கேருந்தே துணிமணி அப்புறம் துவைச்சு காய போட்டிருக்கா பாரு. ஆமாக்கா, அதான் நானும் பார்த்துக்கிட்டே வரேன். பார்த்தீங்களாக்கா, நம்மளும் தான் இந்த ஊரில் இருக்கோம். நம்மளை வீட்டிலேருந்து கிளம்பி ஓட போக வரையில் 50 பேர் துணிமணி துவைச்சு காய போட்டிருப்பாங்க போலயே. இங்கே பாருங்க, இங்கேயும் துவைச்சு காய போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம் வசந்தி, அதான் நானும் பார்த்துக்கிட்டே தான் நடக்கிறேன். நம்ம தான் இந்த ஒரு வாரமாக துணிமணி துவைக்காமல் வச்சுருந்துருக்கோம். ஊர் உலகமே இவனை துவைச்சிங்க பாரு, வழி நெடுக காய போட்டிருக்குங்க. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, மாடி மேய்க்க போயில பூரா பார்த்துருக்கேன். 50 பேரும் துணிமணி துவைச்சு வழி பூரா காய போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதான் ஆமாம், ஒரு இடம் விடாமல் 50 இடத்துல துணிமணி துவைச்சு காய போட்டிருக்காங்களே வழி நெடுக. அங்கே கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியலையே, ஓடையில் துவைக்கிற இடத்துல இம்பிடிச்சனா துணிமணி துவைச்சு காய போட்டிருக்கே. அதானக்கா உமா சொல்கிற மாதிரி கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல, காய போடக்கெல்லாம் இடம் இருக்கானு தெரியலையேக்கா. அதான் 50 சனமும் துணிமணி எப்பறம் துவைச்சு காய போட்டிருக்கேன். நம்ம ஊரில் இப்படி சனங்களுமா இருந்துச்சுன்னு இப்போ பார்க்கையில் தெரியுது, காய போட்டிருக்கேன். இதை பார்க்கையில் மணி ஆயிடுச்சுல, 1 மணிக்கு மேலே எல்லாம் வெள்ளனே வந்து துணிமணி துவைச்சு காய போட்டுட்டாளுங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்மளுக்கு என்ன இடம் இல்லாமையா போயிடும். ஆமாம் ஆமாம், இந்த ஓடல் அந்த இது இருக்குல்லக்கா, உட்காந்து துவைக்கிற இடம், அங்கனுக்குள்ளே ரொம்ப கூட்டம் நாட்டமாக இருக்க, குளிக்கிறவளும் வைக்கிறவளுமா. அங்கே கொஞ்சம் தள்ளி போயிடுவோங்க்கா, நம்மளுக்கு ஃப்ரீயாக துவைக்கலாம். இல்லை எல்லாம் அழுக்கு தண்ணியும் முறை தண்ணி எல்லாம் ஒன்றா வரும். அவளுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குருவோங்க்கா. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆமாம் லட்சுமி, அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணுன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஆளுகளும் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அப்படி தான் போகணும். இங்கே பாருங்க, 50 பேர் துவைச்சு குளிச்சு கிளம்பிட்டாங்க. நம்ம இப்போ தான் வாரோம். ஆமாம்மா, அதே வழி முழுக்க துணிமணி துவைச்சு காய போட்டிருந்தாளுகளே, அப்புறம் இன்னும் துவைச்சு குளிச்சு கிளம்ப மாட்டாளுங்க. நான் தான் அப்போயே சொன்னேன்ல, எல்லாம் வெள்ளனே வந்திருப்பாளுங்க துணிமணி துவைச்சு காய போட்டு எடுத்துகிட்டு போவோம்னு. அக்கா என்ன அந்த பக்கம் தானே, அந்த இங்கனுக்குள்ளலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆமாம் லட்சுமி, அங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிப்போ, அங்கிட்டும் இந்த இது இருக்குது, பாறை இருக்குது, துவைச்சி அடித்து துவைக்கிறதுக்கு, அங்கிட்ட உட்காந்துக்குருவோம். சரி சரிக்கா. இங்கேயுந்தே ஆளுக துணிமணி அப்புறம் துவைச்சி காய போட்டு கூட்டமாக தான் இருக்குது. பாத்தியா லட்சுமி, எம்புட்டு கூட்டமும் சனங்களும் துணிமணி துவைச்சி காய போட்டிருக்குன்னு. நம்ம இந்த ஊரில் தானம்மா இருந்திருக்கோம். அதாக்கா நானும் பார்க்குறேன். பார்த்தீங்களா, இந்தா அங்கிட்டு கொஞ்சம் இடம் இருக்கா, அங்கே போய் உட்காந்து துவைப்போம். ஆமாக்கா, அதான் அந்த இடத்துல நானும் பார்த்துட்டு இருக்கேன். அங்கனுக்குள்ளே போய் உட்காந்து துவைப்போமா, வாங்க போவோம். ஏம்மா நீ ஒன்று இந்த தண்ணியெலாம் ஒன்று இறங்க வேணாம், இப்படி தானே உட்காந்துரு. நாங்கள் துணியெல்லாம் துவைச்சதுக்கப்புறமா காய போடும்போது ஹெல்ப் பண்ணு, அப்புறமா போகலாம் வீட்டுக்கு. ஐயோ அக்கா, அப்படியா சொல்கிறீங்க? எனக்கு இந்த தண்ணியை பார்த்தோன்னே ஒரே ஆசையாக இருக்குக்கா குளிக்கணும்னு. இல்லைம்மா, முடியாமல் போயிடும்ல உனக்கு, அதுக்கு தான் யோசிக்கிறேன். ஆமாக்கா, பத்திரகாளி அக்கா சொல்கிற மாதிரி அங்கேயே உட்காந்துரு. திருமணம் துவைச்சி காய போடும் போது வா, அப்புறமா பார்ப்போம். குளிக்கிறதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நீ ஒரு ஆளே இப்படி துவைச்சிக்க மாட்டேன் லட்சுமி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ண உன்னை கூப்பிடுறேன். அப்படியா, சரி சரி. என்ன உமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? துவை நேராதுல. இந்தா எப்படி துவைக்கிறேன்னு பாருங்க நாச்சியாரக்கா. இந்த அங்கிட்டு கொஞ்சம் இடம் கிடக்கு பாரு லட்சுமி, அங்கிட்டு காயப்போட்டு துணியை பூரா நான் இந்த இங்கிட்டு காய போட்டிருக்கேன், அதோட சேர்த்து இந்த 2 துணியும் காய போட்டுக்கிறேன். சரி சரிக்கா. என்ன உமா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, துணி எடுத்து காய போடு. நீங்கள் வேற போங்கக்கா,
இந்த துணியை துவைச்சதே எனக்கு என்னண்டோன்னு வருது. சும்மா இந்த கூடையில இப்படியே இருக்கட்டும், அப்படியே காஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு போங்களா அப்படியே காஞ்சிரும். இதை வேற எடுத்து உதறி காய போட்டு திருப்பி எடுத்துலாம் வேற வைக்கணும். இந்த தான் அப்படியே வெளியாக தானே இருக்கு, அப்படியே உலந்துரும். ஹே லூசா நீ, இதோட எப்படி உலரும்? எடுத்து விரிச்சு போடுமா, காயட்டும். நாச்சியா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாரு என்னென்ன செய்கிறான்னு மட்டும். உனக்கு இதெல்லாம் கொஞ்சோன்னு தான், இன்னும் பாரேன் துணி எப்படி உலரும் சொல்கிறா பாரு பொம்பளை. அதிலே வச்சுக்கிறவாலாம் உணர்ந்துருமா. துணிமணி துவைக்கையில பாத்தியில எப்படி துவைச்சான்னு. ஏக்கா நல்லா துவைக்காமையா இருந்தேன், அதெல்லாம் சூப்பராக துவைச்சேன். ஆமாம் ஆமாம், நீ துவைச்ச லட்சணத்தை நாங்கள் தான் பார்த்தோமே. சும்மா தண்ணியில் இட்டு அந்த டப்பாக்குள்ள மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்க. நீ துவைச்சியா? சும்மா வாயை பொத்திக்கிட்டு இரு சொல்லிட்டேன். இந்தா அப்புறம் மண்டை ஊரா ஈரமாக இருக்கல, எப்படி தெரியுமா? அந்த அந்த டப்பாக்குள்ள அந்த தண்ணி ஊரா அந்த மேல வரையில வடிஞ்சுக்கிட்டே வந்தது, அந்த மண்டை ஊரா ஈரமாக இருக்குது தெரியுமா நாச்சியா உனக்கு? அது ஒழுங்கா புழிஞ்ச டப்பாவில் வைக்காம அப்படியே இட்டு அந்த டப்பாவில் வச்சுட்டு அப்படியே தள்ள தூக்கி வச்சுட்டா. அது ஊரா ரோடு ஊரா நெட்டுக்கு வரல வடிஞ்சுக்கிட்டே வந்துச்சு அவ தலையில. அதான் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். சீ கரம விளையாட பொம்பளையா? நானும் எல்லாம் பார்த்துக்கிட்டே தாங்க்கா இருக்கேன். ஏய் உமா, அதான் சொல்கிறோம்ல, துணிமணி எடுத்து காய போடு. அதெல்லாம் காய போட மாட்டா. இந்தா லட்சுமி எடுத்து காய போட்டு கொடுத்தாவே. நீ லட்சுமி அதான் பண்ணுவா பாரு. அதனால தானே அவளுக்கு இப்படிலாம் பண்ணுறாளுங்க. வசந்தி நான் வேணா ஹெல்ப் பண்ண வரட்டா போரையை விரிச்சு விட? இல்லைக்கா பரவாயில்ல, இருக்கட்டும் தான் விரிச்சிட்டேன் அவ்வளோதான்க்கா. மற்றதெல்லாம் அந்த கொடியில் காய போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிரும் வச்சு. இந்த இது மட்டும் தான் கொஞ்சம் கனமான போர்வையா, அதனால் இப்படி காய போட்டிருக்கேன். இப்போ உடனே காஞ்சிரும்க்கா அடிக்கிற வெயிலுக்கு. என்ன உமா துணியை காய போடாமே இருக்க? பொறுமா, லட்சுமி வரணும்ல காய போட. இப்போ தானே அவள் துணிமணியை காய போட்டுக்கிட்டு இருக்கா, வந்து காய போட்டு தருவா. இவ்வளோ சொல்கிறீங்களே எந்திரிச்சிருக்காளான்னு பார்த்தீங்களா? நீயும் உமா அப்படிதான் உமா பண்ணுற. எப்படித்தான் நீ எல்லாம் வாழ்க்கையை ஓட்ட போறியோ தெரிலப்போ. பொம்பளை பிள்ளை வேற வச்சிருக்க. லெச்சு இந்த அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கு பாருங்க, அதில் இந்த 2 டிஷர்ட்டையும் காய போடுங்க. நான் சொல்லலை பார்த்தியா, லட்சுமியே காயப்பட வச்சுட்டால, இவளும் காய போட்டுக்கிட்டு இருக்கா பாரு. என்ன சொல்லு, உன் தங்கச்சியை சொல்லணும். அவள் கொடுக்குற இடம் தான் அம்புட்டுமே. அவளை நம்ம 2 கொடுத்தோன்னு வச்சுக்க, எல்லாம் சரியாக போகும். காய போட்டிங்களா? சரி லட்சு, இந்த ஒரு ஸ்கெட்டு மட்டும் தான் இருக்கு, அதான் அந்த கொடியில் காய போட்டிங்களா? அந்த கொஞ்சோன்னு இடம் இருக்கு பாருங்க, அதில் காய போடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. என்னல அவ்வளோதான் முடிஞ்சா இல்லை இன்னும் இருக்கா? கூட இருந்தால் அங்கே கொஞ்சம் கொடி ஃப்ரீயாக தான் இருக்கு. அவளை துவைச்சி அதில் காய போடு. என்ன பத்ரகாளி அக்கா இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க? ஏம்மா போமா அங்கிட்டு. லட்சுமி நீயும் இப்படிலாம் அவளுக்கு பண்ணாத லட்சுமி, கொஞ்சம் சொல்லு லட்சுமி, அப்போ தான் அவளுக்கு தெரியும். நீயும் பத்ரகாளி அக்கா சொல்ல மாதிரி அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே பண்ணுற, அதனால தான் அவளுக்கு இப்படி இருக்காளுங்க. ஐய நாச்சியார் அக்கா பார்த்தீங்களா, நீங்கள் பத்ரகாளி அக்காவோட சேர்ந்து நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே, இது தப்புக்கா. அப்படிலாம் இல்லை, சும்மா லட்சு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கா அவ்வளோதான். ஏக்கா நீங்கள் வேற, இவளெல்லாம் திருந்த மாட்டாளுங்க. என்னமோ இன்னைக்கு பெரிய பொண்ணு காணா, இவ மட்டும் வந்திருக்கா. அதை நம்ம என்ன சொல்லு திருந்தே மாட்டாள். இன்னைக்கு நேத்தா எப்படி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் இருக்குல்ல உமா, 10 வருஷமா இதே கதை தான். லட்சுமி காஞ்சோடனே எடுத்து அயன் பண்ணி மடித்து அயன் பண்ணி கொடுத்து விடு. என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? சரி போய் தொலைகிறா விடுங்கக்கா. எப்பா என்ன வெயில் பார், மண்டையை புழக்குது வெயில். ஒரு வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் இந்த அம்மா வேலை வெட்டி முடிச்சதுல வெயில் தான் வயிறு வேற பசிக்குதான். என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? என்னக்கா இங்க பாருங்க எவ்வளவு துணிமணி துவைச்சிருக்கேன். டயர்ல காய போட முடியலன்னு உட்காந்துருந்தேன், லட்சு கூட காய போட்டு தரேன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அப்புறம் வயிறு பசிக்காதா? மதியம் 3 மணி இருக்கும் இப்ப எப்படியும். ஏன் 3 மணினா கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணுமா நீங்கெல்லாம்? அதென்ன அப்படி சொல்றீங்க நீங்களான்னு? இப்ப எனக்கு வயிறு இல்லை பசிக்காது, சாப்பிட வேணா? சாப்பாடு தான்க்கா முக்கியம். வீட்டுக்கு போக எப்படி இன்னும் ரொம்ப நேரம் ஆகும், எல்லாம் துணியெல்லாம் காய்ச்சி மடிச்சு தான் எடுத்துக்கிட்டு போக முடியும். இப்போ வயிறு பசிக்கிறா என்ன பண்ணுறது? இருந்தா பாரு சுற்றி வேறு புல்லாக இருக்கு, போய் பிச்சு தின்னுப்போ. புல்ல பிச்சு தின்னவா? நான் என்ன ஆடா மாடா புல்ல பிச்சு தின்றதுக்கு? என்னக்கா பத்ரகாளி அக்கா? ஓஹோ ஆடு மாடை விட நீங்கள் ரொம்ப இவ்வளோ
ஆடு மாடை போய் உன்னோட போய் என்ன வச்சுக்கிட்டு இருக்க பாரு. அது என்னென்ன செய்துங்க, நீ உன்னோட போய் அதுகளை போய் என்ன வச்சுக்கிட்டு இருக்க பேங்கிட்டு. பாத்தீங்களா லட்சு, வாயை திறக்காதன்றீங்க. என்னென்ன நீ பேசுறாங்கன்னு பாருங்க. சும்மா இரு உமா. ஏ ஆமா உமா, என்னாச்சு? நேற்று உன் மாமியை மண்டையை உடச்சுட்டியே, நகை வந்துருச்சா? அது எப்படி வராம இருக்கும்? அதெல்லாம் நான் போடல. நைட்டு 6 மணின்னே, அவங்க 5 மணிக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதானே, இல்லைன்னா அவன் மாமியா உயிரோட வெட்ட இருக்க முடியுமா? பாவம் அந்த கிளவி. மகளுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லி வாங்கி வச்சிருந்து கொடுத்துருச்சு. நான் காலைல பார்த்து கேட்டேன், என்ன உங்க மண்டை எப்படி இருக்குன்னு. ஏமா கேட்குறேன்னு அப்படி ஒப்பார வச்சு இந்த கிளவி அழுகுது. இவருக்கு என்னென்ன அது பொம்பளை செய்யுது தெரியுமா? தெரியாம எடுத்து கொடுத்துருச்சு, கேட்டா கொண்டு வந்து தந்திருக்க போகுது. அதுக்கப்புறம் மண்டையை உடச்சு விட்டுருக்கா. அப்படியா? உன் ஜிமிக்கி கிடைச்சிருச்சுல, சந்தோஷம் தானே? ஆமாக்கா, நான் என்ன கஷ்டப்பட்டு அந்த ஜிமிக்கி வாங்கினேன்னு தெரியுமா? அதை போய் எடுத்து கொடுத்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதான் அந்த கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். அதுக்கு என்ன பத்திரகாளியக்கா நேற்றுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்லையே உமா, உடனே ஜிமிக்கி வாங்கிட்டியே. உமா ஒரு வேலையை நினைச்சான முடிக்காம இருப்பாளா? உமாவா கொக்கா? ஏம்மா உமாவா கொக்கா? இன்ன வரை துணிமணி துவச்சு காய போட சொன்னோன்னு உட்காந்துருந்தேன், இப்போ மட்டும் இப்படி பேசுற? அட போங்க அங்கிட்டு. இனிமேல் உங்கள்கிட்ட பேசுனா ரொம்ப வயிறு பசிச்சு இங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துருவேன். அப்புறம் நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும். நீங்கள் போங்க அங்கிட்டு. ஐயோ பத்திரகாளியக்கா, நீங்கள் வேறு சும்மா இருங்க. மயக்கப்பட்டு கூட விழுந்தாலும் விழுவா, நம்மளை தூக்கிட்டு போக வச்சிருவா. நான் ஏன் தூக்கிட்டு போறேன் இவளை? இங்கே தானே ஒரு குடியை தோண்டி புதைச்சிட்டு போக மாட்டாம, இவளை தூக்கிக்கிட்டு வேற போவேன். எம்மாடி, பத்திரகாளியக்கா செஞ்சாலும் செய்யும். நம்ம வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்கணும் வீடு போக வரையும். இல்லை இங்கே ஒரு குடியை தோண்டி புதைச்சாலும் புதைச்சிட்டு போயிடும். உமா சொன்ன மணி கொஞ்சம் வயிறு பசிக்கிற மாதிரி தான்க்கா இருக்கு. வேலையெல்லாம் பார்க்க விட்டி, துணிமணி துவச்சி காய போட விட்டி, ஏதாவது கையில் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்கலாம். இங்கே உட்காந்து கூட சாப்பிட்டுட்டு போயிருந்துருக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான் லட்சுன்னு சொல்லுது. உடனே எனக்கு மட்டும்தான் வயிறு இருக்கு அப்போ அப்படின்னு ஓவராக பேசுனீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? லட்சுமி வா, இந்த இங்கே தானே பக்கத்துலனே எங்கள் தோட்டம் இருக்குது. நான் வேணா போய் எழுதி வெட்டி தர சொல்கிறேன். இல்லைன்னா டீனாலும் போட்டு குடிப்போம். அங்கே பாத்திரம் மண்டை எல்லாமே இருக்குது, வயல்லே வச்சுருக்கேன். வாங்க, இங்கே துணி காயட்டும், நம்ம போய் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு வந்துடுவோம். ஐயோ அதெல்லாம் வேணாங்க்கா. இல்லை சொன்னேன் பசிக்குதுப்பா. இனிமேல் இங்கேருந்து இங்கே போயிட்டு துணிமணியை போட்டுவிட, அங்கே போய் குடிச்சு வர நேரம் ஆயிருங்கக்கா. பிள்ளைய வேற காலேஜ்லேருந்து வந்துடுவாளுகள்ல. ஏய் எவ்வளோ நேரம் அப்போ வந்து அந்த பரப்பை தண்ணோன்னே எங்கள் வயல் தான் அங்கிட்டு தான் தெரியுது பாரு, ஓட்டு கொட்டகை. அதுதான் எங்கள் மோட்ரு பம்ப் செட் இருக்குது. வாங்க போவோம். எழுதி வேணா வெட்டி குடிச்சிட்டாய் வருவோம் வாங்க. இல்லைக்கா, துணிமணி உங்களை போட்டுட்டு போக ஆடு மாடுக மனுஷக்க சொல்ல முடியாதுக்கா, அதனால தான் பார்க்குறோங்க்கா. இப்போ என்ன இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் காஞ்சிரி எடுத்து மடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாங்க்கா. ஆமாக்கா, இந்த காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து மடிச்சுக்கிட்டு வீட்டுகளுக்கு போக வேண்டியதே. அப்புறம் இதுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு இருந்தால் நேரம் ஆகி போயிரும்க்கா. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், நானும் கண்மணியை வீட்டில் முடியாதோடு விட்டுட்டு வந்தேன். அப்புறம் வயலை பக்கத்து போனால் அப்புறம் அதை அந்த இடம் எடுத்து இந்த பொருள் எடுத்து அது செத்து குப்பை அள்ளணும்னு நேரம் ஆகி போயிடும். சரி, அப்போ வீட்டுக்கு தானே போவோம். ஆமாம், முன்னாடிலாம் எப்படி இளநீ குடிப்போம், சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் வயல்களில் போய். இப்போல்லாம் ஏன் யாருமே இந்த வயல் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க? இந்தா இப்படி ரவுண்ட் அடிக்கிறதுல இரு. நீ யார் வயலுக்கு போகலாம், என்ன பண்ணலாம், யார் வீட்டில் போய் சாப்பிட்லாம், இதிலே இரு. வீட்டுக்கு போகணும் வைக்கணும்னு எந்த எண்ணமும் சொல்லிடாத. பத்திரகாளியக்கா சும்மா சும்மா திட்டாதீங்கக்கா. இப்போ என்ன கேட்டுட்டேன், எப்போவுமே முன்னாடிலாம் வயலில் போய் சோறாக்கி சாப்பிடுவோம், டீ போட்டு குடிப்போம், வயலுக்கெல்லாம் போய் ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருவோம்ல, அதைத்தான் சொன்னேன். உடனே இப்படி கோவிச்சுக்கிட்டு வரீங்கன்ட்ட கடு 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 கடுன்னு. கொஞ்சம் கோபத்தை குறைங்கக்கா. உங்கள் வயசுக்கெல்லாம் இவ்வளோ கோவம் ஆகாது. அப்புறம் ப்ரெஷர் ரொம்ப ஏறி போய் அப்புறம் சொல்ல முடியாதுக்கா. ஆமா இல்லைக்கா, ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்களா, அதனால தான்க்கா அப்படி சொன்னேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலக்கா. இந்த வயசில் இவ்வளோ டென்ஷன் தேவையில்லையே, அதுக்கு தான்க்கா சொன்னேன். வாயை பொத்திக்கிட்டு போயிரு சொல்லிட்டேன். இந்தா உமா இங்கே வா. இந்த அந்த பக்கம் உள்ள துணிமெல்லாம் காஞ்சிருச்சு பாரு, போய் எடுப்போ. அந்த சட்டை அந்த அங்கிட்டு ஒன்று கிடக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து மடித்து வை, காஞ்சிருச்சு. என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? சின்ன பிள்ளை சேர்த்து இல்லாமல் இருக்காளுங்க. நானும் சொல்லிதாக்கா பார்க்குறேன். அப்புறம் நான் என்னக்கா செய்யட்டும்? பாத்தியா லட்சுமி என்னென்ன பேச்சு பேசுகிறான்னு? இவ தெரிஞ்சு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளா ஒன்றும் தெரியலையே. அதெல்லாம் இல்லை நாச்சியா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறா. தெரியாமல் நல்லா பேசுவா. கிழிச்சு போட்டுக்கல தெரியுதா தெரியாமல் பேசுறதுக்கு? நீ வேற சும்மா இரு நாச்சியா. இந்த வசந்தி உன் பெட்ஷீட்லாம் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேம்மா. இந்த வாரேங்க்கா, இந்த வந்து எடுத்துக்கிறேங்க்கா.
என்ன உமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எடு எடு, எடுத்து மடிச்சு பேஸ்கெட்லேயே வை. மடிக்கவா? அதெல்லாம் வேணாக்கா, அதெல்லாம் அந்த கிளையை பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் அள்ளிக்கி போட்டுக்கிட்டு போக வேண்டியதே. ஐயோ உமா, உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. சரி எடுத்து எல்லாத்தையும் அள்ளி போடு. ஆ சரி சரிக்கா. லெச்சு, எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டேன். இந்தா அந்த கூடையை தள்ளத்துக்கு வச்சுக்கிட்டு 2 ஆட்டம் போடு. அப்படியா பத்ரகாளி அக்கா? இதோ அது நானே. அந்த சேலை துவைச்சதும் நானே, அந்த ஜாக்கெட் துவைச்சதும் நானே, அது நானே. இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சது நானே, இந்த ஃப்ராக்கை துவைச்சது நானே, அது நானே. ஏய் உமா, சொல்லுங்க லெச்சு. என்ன பத்ரகாளி அக்கா, டான்ஸ் எப்படி? சி, வாயில தான் வந்துட போகுது, மரியாதை கிளம்பு. வசந்தி, என்ன பெட்ஷீட் காந்திருச்சா? கீழே கிடக்குது. இந்த காந்திருச்சு, காந்தா எடுத்துருவோம்க்கா. உமா வா போவோம். பாப்பா என்ன வெயில் போடுது. 10 நிமிஷம் கூட ரொம்ப துணி பூரா காஞ்சி போச்சு. இப்பயே இப்படி வெயில் போடுதே. இன்னி ஏப்ரல் மேலெல்லாம் என்ன செய்ய போகிறோமோ தெரியல. தண்ணி வேற பயங்கர தாகமாக இருக்கு. ஆமாம் லட்சுமி, இந்த ஆடு மாடுகள்லாம் பாவம் தண்ணிக்கு தெரிஞ்சு அல்லோலப்படுதுங்க. தண்ணியெல்லாம் அங்கங்கன்னு எல்லாம் வத்தி போய் கிடக்கு. என்ன செய்ய போகிறோமோ தெரியல. எப்படி வெயில் போடுதுன்னு பார்த்தியா? சரி போமா. ஆமாக்கா, தலைவலியே வந்துருச்சுக்கா அந்த வெயிலுக்கு. வாங்க போவோம். வீட்டில் போய் ஒரு டீயை போட்டு குடிச்சாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏம்மா நாச்சியா, உனக்கு என்ன செய்தாம்மா? இல்லைக்கா இல்லை, நான் இங்கே வந்து என்ன வேலை பார்த்தே, சும்மா தானே உங்களால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லைக்கா, நல்லா தான்க்கா இருக்கேன். ஆமாம்மா, உடம்பு நல்லா பார்த்துக்கிறணும்மா. பிள்ளைய 2 இருக்கு, எல்லாம் பார்த்துக்கிறணும்ல. ஆமாக்கா அப்படிதாக்கா. என்னை ஒரு வேலையும் மக பார்க்க விட மாட்டா. வீட்டில் இருந்து நான் எல்லா வேலையும் அவளே பார்த்துக்கிருவா. ஆமாம், அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? முடியாதவளாக இருக்கோம்ல. அப்புறம் அப்படி வேறு என்ன செய்கிறது? கண்மணிக்கு ஃபோன் எதுவும் பண்ணீங்களா? கஞ்சியை குடிச்சாலாமா? ஃபோன் பண்ணேன் லட்சுமி. துணிமணி துவைச்சதும் ஃபோன் பண்ணேன். கஞ்சியை குடிச்சியாமான்னு கேட்டேன். கொஞ்சம் தாம்மா குடித்தேன், வாயெல்லாம் கசக்குதுமா, அதெல்லாம் கொஞ்சம் தான் குடிச்சேன்னு சொன்னான். ஆமாக்கா, பாவம் பிள்ளைக்கு முடியலையே போல் ரொம்ப, அதனால தான் வாயெல்லாம் கசந்து கிடக்கு போல. போய் ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுங்கக்கா, அது கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும், தொண்டைகளுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஆமாம், அதாம்மா நானும் நினச்சேன். அதான் போய் போட்டு கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாவே கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியே தான்க்கா இருக்கும், நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவ்வளோ பல கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு. எங்கள் வீட்டிலலாம் சுஜி அப்படி தான், பக்கத்துலேயே வந்து உட்காந்துப்பா, படுத்துப்பா. நான் அவளை பார்த்துக்கிறக்கே எங்கள் நேரம் சரியாக போயிரும்க்கா. ஆமாம்மா, அப்படித்தான். ஆமாம், இந்த பெரிய பொண்ணு எங்கே? இன்னைக்கு ஃபுல்லாக ஆளையே காணோம், ஃபோனும் பண்ண காணாமே. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் எதுவும் பண்ணாளா? என்னக்கா நின்ட்டீங்க? ஏ உமா, உங்கள் வீடு வந்துடுச்சு போ. என்னது எங்கள் வீடா? ஆமாம். என்ன லெச்சு, இந்த பக்கமாக வந்துட்டீங்களா? போன பக்கமாக வரலையா? எங்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டீங்க. ஏன் லெச்சு வீட்டில் போய் அங்கேயே டேரா போட்டுட்டு இருந்துட்டு ராத்திரிக்கு வரலான்னு பார்த்துட்டியா? போய் துணிமணிலாம் மடிச்சு வை போ. ஏக்கா பாவம், சும்மா இரு லட்சுமி. போவுமா, போ உள்ளே போ. இந்த பத்ரகாளி அக்கா நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடாது போல. இப்போ போகலன்னா விடவா போகுது? சரி, போய் துணிமணி தூக்கி விட்டறிஞ்சிட்டு அப்புறமா லட்சு வீட்டு பக்கிட்ட போவோம். நம்மளுக்கும் டயர்டாக இருக்குது, வயிறு வேற பசிக்குது. ஏதாவது இந்த ஓடு லீடு ஏதாவது சமைச்சு வச்சுருக்கோம், அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டு அப்படியே அப்புறமா லட்சு வீட்டுக்கு போவோம். ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா லட்சு வீட்டுக்கு போவோம். என்ன உமா, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க? ஓ வீடு தானே, அதையும் மறந்துட்டியா? ஏன் வீடு தான்க்கா. சரிக்கா, பாய் லட்சு, நாச்சியாரக்கா, போயிட்டு வாங்க. சரி நான் வாரேன். என்ன லட்சுமி கம்மன் வர, உமா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனா? ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. லட்சுமி, நான் அவளை வேணான்னு சொல்ல லட்சுமி. நம்மளோடய கூட இருக்கா, எல்லாமே செய்கிறா. நம்ம தான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லித்தரணும். கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை இருக்குது, புருஷன் இருக்கேன், குடும்பம் இருக்குது. அப்படி இருக்கையில் 24 மணி நேரமும் வீடு வீடாக தான் சோவார போயிடா. அவள் வீட்டு பக்கத்து எப்போ போய் பாரு, அவள் வீட்டிலே இருக்கிறதில்ல. நம்மளாம் கூட இருக்கோம் தானே சொல்லணும். அவள் என்ன சின்ன பிள்ளையா? எல்லா விவரமும் இருக்குது. 10 ரூபா காசு வீட்டில் இருந்து எடுத்து சொல்லி எடுத்துகிட்டு வர மாட்டான். ஓசியில் என்னென்ன மங்களமானமோ எல்லாம் பண்ணுவான். ஆனால் என்ன வீடே தங்குறதில்ல. அதை நம்ம சொல்லி புரிய வைக்கணும் லட்சுமி. அதுக்காக தான் பண்ணினேன். இப்போ பாரு, அம்மாலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. சரி, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நம்ம அப்புறமா போகணும் வைக்கணும், அதெல்லாம் தெரியுது அவளுக்கு. அதனால தான் லட்சுமி பண்ணேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் எல்லா விவரமும் இருக்குது. காசு பணம் செலவழிக்கிறது, பொருள் பொருளை வேஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ரூபா அவள்கிட்ட வாங்கிக்க முடியாது. பார்த்தீங்களா, நகையை அவங்க மாமியை எடுத்து கொடுத்துச்சு, அவங்க மாமியை மண்டையை உடச்சி விட்டா.
அதெல்லாம் கரெக்டு தான். இந்த இப்படி வீடு வீடாக வந்து இப்படி இருக்கிறதாங்க்கா கொஞ்சம் இதாக இருக்குது. வரட்டு போட்டு வேணாம்னு சொல்ல. ஆனால் வீட்டில் உண்டான வேலை அனைத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து இப்போ நம்மளாம் என்ன, நான்லாம் என்ன லட்சுமி அக்கா வீட்டு போகாமல் இருக்கேனா, இல்லை உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கேனா, வைக்கிறேனா? அப்படி இல்லாமல் இருக்காருனாக்கா கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆமாம்மா, அதைத்தான் நானும் சொல்கிறேன். அது நம்மளாம் இருக்கவங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் அவள்கிட்ட. அதனால தான் இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். ஆமாம் லட்சுமி, நானும் தான். சரி வந்திருக்க பிள்ளைய நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. ஆமாம் லட்சுமி, பேசுகிறதும் எல்லாரும் இருக்கையில் என்ன பேசணும் ஏது பேசணும்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. எதாவது ஒன்று சொல்லிடுறான். நம்ம தான் பக்குவமாக அவளுக்கு எடுத்து சொல்லணும். நீனா அவள் ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறான். நீனே எல்லாத்தையும் அவள்கிட்ட எடுத்து சொல்லணும் லட்சுமி. சரிக்கா, குடுகுடுன்னு சின்ன பிள்ளையாட்ட ஓடி ஆறாளுகளேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்கிறது இல்லைக்கா. எனக்கு எல்லாம் தெரிய தான் செய்யுது. சரி நம்ம ஏதாவது பட்டுன்னு சொல்ல போய் மனசு கஷ்டப்பட்டுருவாளுகளே அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா எதுவும் சொல்கிறதில்ல. நீ வேற லட்சுமி, சும்மா இரு, கோவத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காம. என்னைக்கு அவளுக மனசு சங்கடப்பட்டு போயிருக்காளுக, என்ன சொல்லு, அந்த இடத்த விட்டு நகல மாட்டாளுக. இவளும் சரி, இவ கூட்டாளி இருக்காளே நெடுமாடு, அதான் பெரிய பொண்ணு, அவளும் சரி. இன்னைக்கு என்னமோ அந்த அம்மாவை காணோம். நீ வீட்டுக்கு போயிட விட உன் வீட்டில் வந்து இருக்காள் என்னமோ, அதுவும் கூட யாருக்கு தெரியும். ஆமாக்கா ஆமாக்கா, அவங்க மாமியாலாம் அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட அப்படி சங்கடப்பட்டுச்சு. என்ன இப்படி பண்ணுறாளே, நீங்களாம் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. இப்போ பாரு, நம்மளாம் சொல்ல மாட்டோன்ற மாதிரி ஒரு பேச்சு வருதுல்ல, அதுக்கு தான். அது அவன் நம்ம மேலே அப்படி நம்ம மேலே கோச்சிட்டு போனால் போயிட்டு போகிறான். நம்ம நல்லது தான் சொல்கிறோம், ஒன்றும் கெட்டதுக்கு எதுவுமே சொல்கிறதில்ல. அதுதான் சொல்கிறேன். அப்படி போனால் போயிட்டு போகிறா லட்சுமி, அதை பற்றி நீ கவலைப்படாத. இங்கே பாரு, பத்ராலேக்கா சொன்ன மாதிரி அவளெல்லாம் எங்கேயும் போக மாட்டாளு உன்னை விட்டுட்டு. நீ தான் நல்லது கெட்டது சொல்லித்தரணும். பத்ராலேக்கா சுடு சுடுன்னு பேசுகிறாங்கன்னு கோவப்படுறாள, நீ உன்னிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காள, அதே மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரியே கோவப்படாமே கூட சொல்லு. அவளை புரிய வை சொல்லி. ஆமாக்கா, ஆமாம் ஆமாம் அக்கா, அவங்க சொல்லலாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம என்ன சொல்லி அவள் இது பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம சொல்லி பார்ப்போம், அவ்வளோதான்க்கா. அவ்வளோதான், நம்ம சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் வர்றது அவளோடது. நம்ம சொல்கிறத என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்கிற மாதிரி நம்ம சொல்கிற வரையும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம். பட்டு தான் தெரியும்னா தெரிஞ்சுட்டு போகிறாளுங்க, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? என்னன்னாச்சியா? ஆமாக்கா. சரி லட்சுமி, நேரம் ஆயிடுச்சு, நான் இப்படியே போகிறேன். இங்கிட்டு போய் இப்படியே குறுக்கு வெளில போயிடுறேன் எங்கள் வீட்டுக்கு. இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்களா? வாங்கக்கா, டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போவீங்க. இல்லை லட்சுமி, பிள்ளை முடியாமல் கிடந்துச்சு. நானும் இந்த வசதி சொன்னாப்புல சுக்குமல்லி வீட்டில் கிடக்க போட்டு பிள்ளைக்கு போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்படியே நானும் காப்பியை குடிக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு லட்சுமி, பிள்ளை என்ன செய்கிறாளோ தெரியல. ஆமாக்கா, பிள்ளைய போய் பாருங்க, போங்க. சரி வாரேன் லட்சுமி. வசந்தி போயிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வாங்கக்கா. அக்கா, நானும் அப்போ இப்படியே போகிறேன்க்கா. என்னாச்சு? வா வீட்டுக்கு வா, டீ குடிச்சிட்டு போகலாம். இல்லைக்கா வேணாங்க்கா, இந்தா இங்கே தானேக்கா போர்வையில் வேறு தூக்கிட்டு திரியணும். இதே ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது. நானும் போய் வீட்டில் வச்சுட்டு வீடு வாசலாக கூட்டி போய் கழிட்டு அவளை வருங்குள்ள ஒரு டீயே போட்டு வைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சுல. அப்படி சொல்கிறியா? சரி, அப்போ சாயந்தரமா எனக்கு வேணாம்பா. சரிக்கா, நேரம் இருந்தால் பார்க்குறேக்கா. வாரேன். அப்போ நான் வரட்டா? சரி, போயிட்டு வா. அக்கா போமா? ஆமாம்மா, அம்மா மட்டும் வேறு தனியாக இருந்தாங்க. வா போவோம். டிவி சத்தம் கேட்குது, அம்மா எந்திரிச்சிச்சோ? ஆமாம் அப்படியே தான் இருக்கும் போல. ஏம்மா, அம்மோ